நாங்க இதுக்குன்னு எதுவுமே பணம் வாங்குறது இல்ல சார். ஓகே இல்ல அத சொல்ல வந்தேன். வரவங்களுக்கு ஃப்ரீயாவும் நீங்க இங்க அலோ பண்றீங்க. எதுவுமே ₹1 வாங்குறது இல்ல. ஓகே வாங்க குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஓகே வரும் தலைமுறைக்கு இயற்கையை காப்பாத்துங்க. விதை பந்துகளை கொடுக்குறோமா. கிளிகள் பறவைங்களை பார்க்கும்போது இது ஒரு மன அமைதி கொடுக்குற இடம். பேர்ட் தெராப்பி வலிகள் எடுப்பாங்க. இந்த கிளிகள் ஒரு 1/2 hour நம்மளை அவங்க இடத்துக்கு இட்டுன்னு போயிடுவாங்க, வேற உலகத்துக்கு இட்டுன்னு போயிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது வருங்காலம் நோய் நொடியோட வாழுமோன்னு ஒரு கவலை. பிறக்கும் குழந்தைங்களுக்கு கூட ஆன்டிபாடிஸ் இருக்காது. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் யூடியூப் சேனல் ஒரு 1 monthக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். தாராளமாக நீங்கள் வந்து இந்த டிசம்பர் அப்போ விசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ தான் இந்த வர்றதுக்கான சூழ்நிலைகள் கிடைச்சிது. ஸோ இங்கே வந்த அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸோ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் யூடியூப் சேனல் உழவின்றி உணவிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் யார், உங்களை ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்கள் சார். என் பேர் சுதர்சன். என்னை இந்த ஏரியாவில் பேரட் சுதர்சன் கூப்பிடுவாங்க. ஏன் அந்த பேர் வர காரணம்னா 16 வருஷங்களாக கிளிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்கிறேன், விலங்குகளுக்கும் உணவளிக்கிறேன். அதனால இந்த பேர் எனக்கு வர காரணமாக இருக்குது. ஓகேங்க சார். கிளிகளுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் உணவளிக்கிறேன். எந்த மாதிரியான விலங்குகள் சார்? ஆடு, நாய்கள், பூனைகள். ஓகே. பறவை இனங்களில் சிட்டுக்குருவி, அணில், நிறைய பறவைகளில் எக்கச்சக்கம். ஈகிள், பேரட்ஸ், புறாக்கள். ஓகே. இதெல்லாமே வந்து சாப்பிடும். ஓகேங்க சார். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும்? லொக்கேஷன் சிந்தார்பேட் ஏரியா, சென்னை சிந்தார்பேட். சர்ச் பண்ணிங்களா வந்துடும். கூகுளில் போனீங்கன்னா பேரட் சுதர்சன், பேரட் மேன் ஆஃப் இந்தியான்னு போட்டால் கூட வரும். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நம்ம உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறப்போ நீங்கள் மட்டும் ஏன் இந்த விஷயத்தை செய்யணுன்ற ஒரு கொஷின் சின்னதாக எல்லாருக்குமே வரும். அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, சமீப காலமாக நான் பார்த்ததுன்னா சென்னை மாதிரி நகரங்களில் ரொம்ப மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அந்த மரங்களை வெட்டுறதுனால இந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போகுது. இந்த மாதிரி நகரங்களில் தான் மாசு நிறையா படுது. குழந்தைங்களுக்கு லங்ஸ் டிசீஸ் மாதிரி நிறைய, ஆஸ்மா மாதிரி டிசீஸ் வருது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வருங்காலம் நோய் நொடியோடு வாழுமோன்னு ஒரு கவலை. பிறக்கும் குழந்தைங்களுக்கு கூட ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஏன்னா இயற்கையோடு வாழ்ந்தால் இவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழலாம். சமீப காலமாக என் வீட்டுக்கு கூட இங்கே வரவங்க அமெரிக்காலேருந்து வெளியூர் குழந்தைங்களாம் வராங்க. இதை பார்க்கறக்கும் போது அவங்களுக்கு ஏதோ சம்திங் டிசீஸ் இருக்குது. இதெல்லாம் இயற்கையோடு வாழ்ந்தோன்னா, மரங்களோட இயற்கை சார்ந்து வாழ்ந்தோன்னா நோய் நொடிகள் அண்டாது. ஏசியில் வாழ்ந்தோன்னா எல்லா டிசீஸும் வரும். அது ஓகே. ஓகேங்க சார். ஸோ அந்த நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு ஒன் ஆஃப் த ரீசனுக்காக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகாது. ஓகே ஓகே. இயற்கையோட வாழ்ந்த ஆன்டிபாடிஸ் ரெசிஸ்டிவ் பவர் இருக்கும். ஓகே. ஆமாம், வியாதிகள் வந்தால் அண்டாது. ஓகேங்க சார். ஸோ இன்னொரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப்னு சொல்லலாம். நாங்கள் பார்க்குற அளவுக்கு, ஏன்னா நிறைய வீடியோஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா இல்லை ஒய்ஃப் மேம்க்கு வந்துச்சா? மேம் நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல முடியுங்களா? என் பேர் வித்யாங்க. ஓகே. நாங்கள் வந்து 2 பேரும் அவருடைய நிம்மதிக்காக தான் மேலே வந்து உக்காந்து கிளிங்க இந்த மாதிரி சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம். காகங்கள், அணில்கள், சிட்டுக்குருவிங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டே பை டே தான் இந்த கிளிங்க வந்து மழையில் நனைஞ்ச அரிசியை சாப்பிட வந்தாங்க. ஓகே. இவங்களுக்கு பிடிச்சது அப்படியே கண்டினியூ பண்ணார். இங்கே மரங்கள் வெட்டவே நிறைய மரங்கள் இருந்தது இந்த சைடு. மரங்கள்லாம் வெட்டும் போது இவருக்கு அந்த கவலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா எத்தனை பறவைகளுக்கு வீடு, உணவுலாம் பற்றாக்குறை ஆகுமே சொல்லி இவர் கொஞ்சம் அதிகமாக போட ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கிளிங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பறவைகளும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே. இதே அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம். இதே டே பை டே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு சார். ஏன்னா இத்தனை ஜீவராசிகள் சாப்பிடும்போது நமக்கு பார்த்தாலே நம்ம வேற உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க. ஓகே ஓகே. அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே அது எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மூவிஸில் கூட உங்களோட ஸ்பாட்ஸ்லாம் வந்திருக்கு, நிறைய ரீச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண விஷயம் இன்னைக்கு ஒரு 200 விசிட்டர்ஸ் கிட்ட வந்திருப்பாங்க அங்கே ஃபேமிலியோட, குழந்தைகளோட. ஸோ வரப்போ ரொம்ப சூப்பராக வந்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஆமாம். ஸோ என்னென்ன லொக்கேஷன்லேருந்துலாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க? ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து வராங்க சார். ஓகே. வந்து ஒரு இடம், ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது.
ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வராங்க, யூஎஸ்ல இருந்து வராங்க. வந்து எல்லாரும் திருப்தியா சொல்லிட்டு போறாங்களா? இந்த மாதிரி நாங்க எங்கேயும் பார்த்தது இல்ல அந்த மாதிரி. அவங்க வந்து இங்க இருக்கிற நம்ம லோக்கல் பீப்புள் கூட தெரியாது சென்னையில இருக்கிறவங்களுக்கு. ஆனா அவங்க வந்து கரெக்ட் டைமிங்க்கு வந்துருவாங்க. ஓகே ஓகே. கரெக்ட்டா டைமிங், அந்த ஃபோன் பண்ற டைமிங் எல்லாமே கரெக்ட்டா நோட் பண்ணி அழகா அந்த இப்போ கூகுள்ல எல்லாமே வந்துடுது சார். ஏஐன்னு ஒரு ஆப்ஸ் வந்த உடனே கூகுள்காரன் என்னென்ன டேட் என்னோட பேங்க் பேலன்ஸ் தவிர இது எல்லாமே காட்டிடுறேன். ஓகே ஓகே. அதை பார்த்துட்டு அவங்க கரெக்டா வந்துடுறாங்க. ஃளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது எங்க இடத்தையும் புக் பண்ணி தான். ஓகே ஓகே. எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதோ நம்ம பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான். ஆமா, நல்லதுக்கு பயன்படுத்தி நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய வெளிநாட்டனவரும் வராங்க, நிறைய ஃபாரினர்ஸும் வருவாங்க, அங்க இருக்கிற என்ஆர்ஐஸ் பீப்புளும் வருவாங்க. ஏன் இவங்க இந்த இடத்துக்கு தேடி வராங்கன்னா, இத்தனை கிளிகள் பறவைங்களை பார்க்கும்போது இது ஒரு மன அமைதி கொடுக்குற இடம். பேர்ட் தெராப்பி, வலிகள் எடுப்பாங்க. இந்த கிளிகள் ஒரு அரை ஹவர் நம்மளை அவங்க இடத்துக்கு இட்டுன்னு போயிடுவாங்க, வேற உலகத்துக்கு இட்டுன்னு போயிட்டு அவங்க நம்மளை இந்த வலிகள்ல இருந்து நிவர்த்தி பண்ணுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இங்க மேக்சிமம் நிறைய டாக்டர்ஸ் வராங்க சார். ஓகே. ஆமா, இந்த சர்ஜன் இல்லாம வெளியூர்ல ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, எங்கெங்கிருந்தோ வந்து இங்க வந்து உட்காந்துப்பாங்க. மன அமைதிக்காக தேடுறவங்க நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் அவங்களுக்கு பிசினஸ் டென்ஷன். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம காசு கொடுத்து வாங்காத ஒரு விஷயம்னா அது மன நிம்மதி தான். இங்க கிடைக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதை வந்து நீங்க அந்த பிளேஸ்ல இருக்கிறப்போ அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸான விஷயம். இப்போ இந்த பிளேஸுக்கு வந்து உங்களை பாராட்டிட்டு போறாங்க, அதை தாண்டி உங்களுக்கு ரெக்கக்னேஷன், ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி நிறைய ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்களா? ரெகக்னைஸ் நாங்கள் எதிர்பார்த்து எதுவுமே செய்யல. நாங்கள் பெருசாக எதையுமே ரெகக்னைஸாகவும் எடுத்துக்கல. ஓகே. அவங்க கொடுத்த பாராட்டுக்களையும் எடுத்துக்கிறோம். இல்லை, அதுதான் பெரிய ரெகக்னைஸாக நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எங்களை தேடி வர்றதே எங்களுக்கு ரெகக்னைஸாக தான். கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ வெளிநாடுகள்லேருந்து எங்களை தேடி இங்கே வராங்க. 2 வேலைக்காக வந்தோம் சார். இங்கே ஒன்று இங்கே உங்கள் வீடுக்கு வரணும், அதுதான் எங்கள் மெயின். சென்னைக்கு வந்தாலே இங்கே ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடும், அதே எங்களுக்கு ரெகக்னைஸ் தான் சார். சூப்பர் சூப்பர் மேடம். நாங்கள் அதை தான் பெருமையாக பார்க்குறோம். ஓகே ஓகே. சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகேங்க மேடம். ஸோ இப்போ இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க மேடம்? இங்கே வந்து வீக் டேஸில் எப்படியும் 100 பேருக்கு வர மேலே வராங்க. வீக் டேஸ்லேயும் அலோவ் பண்ணுறீங்க, வீக்கெண்ட்லேயும் அலோவ் பண்ணுறீங்க? டேஸ்லேயும் அலோவ் பண்ணுறோம். வீக்கெண்டு வந்து இங்கே 200-300 பேர் கிட்ட வருவாங்க. ஓகே. ஆனால் எங்களால் எல்லாரையும் ஒரே டைமில் விட முடியாது, பேட்சாக தான் விட முடியும். அப்பாயின்மெண்ட்டை வந்து பேசிஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஓகே. அப்பாயின்மெண்ட் வந்து மார்னிங் 11 to 12 அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். அந்த டைமிங்கில் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபுல் டேவும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. எங்களால் அதை அட்டன் பண்ண முடியாது. நாங்கள் வச்சுருக்க டைம் 11 to 12. அந்த டைமில் ஃபோன் பண்ணுங்கள், கால் பிக்கப் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி எடுக்கலைனாலும் அப்புறம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு 6 மணிக்கு மேலே பாருங்க ஒவ்வாளுங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. ஆமாம், அந்த ஒவ்வாளுங்க இவங்க பறக்கிறது சவுண்டே கேட்காது. இவங்க ஒரு கெட்ட பறவைங்கன்னு சொல்லுவாங்க. பேட்டர்னே, ஆமா, பேட்டர்னே மாறும். இவங்க ஒரு வாட்ச் பண்ணுங்க, தலைகீழ தொங்குறாங்க பாருங்க. ஆமா, ரத்த உறிஞ்சிகள் சொல்லுவாங்க. மஸ்கிட்டோ, அவுல், வௌவாலுங்க. ஓகே. இப்ப நல்ல பறவைங்களா ஒரு கிளி கூட இருக்காது. நீங்க இப்ப இத்தனை மரங்கள்ல பாத்தீங்களா, இத்தனை கிளிகள் இருந்தது இல்லையா? 6 மணிக்கு மேல அப்படியே பேட்டர்ன் இறைவனோட நேச்சுரல் பாருங்க. ஓகே. இன்னும் அழகா 6 மணிக்கு மேல நம்ம நல்ல பறவைங்களோட சேர்ந்துதாம்மா வாழ்ந்துருந்தோம். இருவேளை உணவு சாப்பிடுவோம். இப்போ இருவேளையா சாப்பிடுறோம். காத்தால சிட்டுக்குருவி மாதிரி ஏந்துப்போம் சிட்டுக்குருவியோட. அதேமாதிரி சிட்டுக்குருவி படுக்கும் போது நாமளும் சாப்பிட்டு படுத்துப்போம். இந்த பறவைகளோட வாழும் போது நோய் நொடி கம்மியாக இருந்தது. இப்போ இந்த செல்ஃபோன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட பாரம்பரியம், தமிழர்கள்லாம் தன்னோட பாரம்பரியத்தை வாழும் கலையை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம், வரும் தலைமுறைக்கு இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்காங்க பாடமா. நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ வர குழந்தைங்க எல்லாமே மேற்கத்திய வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கெடுத்துட்டாங்க. குழந்தைங்க எல்லாமே நோய் நொடியோடு தான் இங்கே வராங்க. இங்கே வர குழந்தைங்களாம் பார்க்கும்போது பாதி குழந்தைங்களுக்கு எதனா வியாதிகள். இங்கே நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க வந்திருக்காங்க, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து எங்கேயும் போக முடியாது. இங்கே வெளியில் போகிற மாதிரி அவங்களால அவுட்டிங்லாம் போக முடியாது. அவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காரும்போது மன மகிழ்ச்சியோட ஒரு நிலைப்படுது. அவங்களுடைய மனசும் சரி எண்ணங்களும் சரி ஒரு நிலைப்பட்டு அங்கே கிளிங்களை பார்க்குறாங்க.
அது வந்து அவங்க டீச்சர்ஸே சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் அவங்கள உட்கார வைக்க முடியாது, கிளிங்க அவங்களே இவ்வளோ நேரம் உட்கார வச்சு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது கேட்கும்போது நாங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கோன்னு மன திருப்தி, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இதுன்னு சொல்லி நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். கண்டிப்பாக மேடம். ஏன்னா ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்தோடனே அவ்வளோ பேர் இருந்தாங்க, நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்த உடனே இவ்வளோ கிட்டையும் நம்ம பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர் நமக்கே வருது. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் இங்கே ஃபீட் பண்ணுறதுக்கும் பிரதர் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு. ஆனா நாங்க இதுக்குன்னு எதுவுமே பணம் வாங்குறது இல்ல சார். ஓகே, இல்ல அதான் சொல்ல வந்தேன், வரவங்களுக்கு ஃப்ரீயாவும் நீங்க இங்க அலோவ் பண்ணி எதுவுமே ₹1 வாங்குறது இல்ல. ஓகே, வாங்க குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஓகே, வரும் தலைமுறைக்கு இயற்கையை காப்பாத்துங்க. விதை பந்துகளை கொடுக்குறோமா, அதுவும் கொடுக்குறோம். இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல, வர வச்சு. ஸோ இங்க வரவங்களுக்கு வந்து விதை பந்துகளையும் கொடுக்குறோம். அதை வீட்டுல நீர்நிலைகள்ல போடுங்க, போகும்போது ஓகே போடுங்க. அது ஒரு நல்ல மரங்களோட விதைகள். மகியம் நிறைய இடத்துல இருந்து வராங்க, நாட்டு மர நாங்க விதை பந்து கொடுக்கும் போது அது 4 பக்கம் போகும். ஓகே, ஒரு இடத்துல நம்ம ஏன்னா வெளிநாட்டுல இருந்துலாம் வராங்கன்றப்போ அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல ஒரு போடுறது நல்ல ஒரு விஷயம். அந்த மாதிரி கொடுக்கும்போது 4 இடத்துல வேற வேற ஊர்ல போய் அந்த மரங்கள் நட்டுட்டு வராங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான நல்ல விஷயமா இருந்தது. அதை ஃபாலோ பண்ணி அதுவும் கொடுக்குறோம். எதுக்குமே பணம் வாங்குறது. ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு போறாங்க. ஒரு NGO கூட இல்ல. ஓகே, நாங்க எங்களோட தேவைகளை கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே, ஆடம்பர வாழ்க்கை இல்ல, இது என்னோட சொந்த வீடு தான். ஓகே, பறவைகளுக்கோசம் இந்த வீடை நான் எதுவுமே பண்ணல. ஓகேங்க சார். இங்க வரவங்க ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல இந்த பறவைகளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். ஆமா சார், அவங்க வரும்போது சில பேர் கேட்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், பச்சை வேர்க்கடலை, ரா பீனட்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுங்க. அரிசிகள் அவங்க 1000 டைப் ஆஃப் அரிசிகள் இருக்குது. ஆமா ஆமா, அந்த அரிசிகளை பிரியாணி அரிசிலாம் வாங்கிட்டு வராங்க. பிரியாணி அரிசி கிளிக்கு வந்து எது போடணுமோ அதை. ஆமா, அது அந்த அரிசிகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஓகே, வேர்க்கல்லையே கொடுத்துட்டீங்கன்னா வேர்க்கல்ல வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில ஒரு 20 கிலோ, ஈவினிங் ஒரு 20 கிலோ போடுவோம். அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓகேங்க சார். இப்போ ஒரு சின்ன டவுட் சார், இப்போ நீங்கள் இந்த பேர்ட்ஸ் ரிலேட்டட் நிறைய படிச்சிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இதில் அப்படியே இருக்கீங்க? இல்லை, நான் படித்தது ஒன்று சார். நான் MSc கிராஜுவேட் ஃபிசிக்ஸ். அப்படியே நான் ஸ்கூபா டைவர், கொஞ்சம் கடல் ஆழில் அந்த இது. ஓகே, நான் இந்தியன் ஆர்மிக்கு 10 இயர்ஸ் ஒரு ஜிம் ட்ரெயினராக கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தேன், பிளாக் கேட்ஸ்க்கு, இந்தியன் ஆர்மிக்கு. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் இவங்க கூட பழக வந்துட்டேன். ஓகே, இப்போ எதுவும் ஜாப்லாம் போகிறதில்ல, இங்கே தான் நீங்கள்? இல்லை, எனக்கு கம்பெனி இருக்கு, எலக்ட்ரிக்கல். சென்னையிலே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கம்பெனி எங்கள் தாத்தா ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்க சார். அவர் கொடுத்த வருமானம், அவரோட நிழலில் தான் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஓகேங்க சார். அவர் கொடுத்த வருமானத்தை நாங்கள் தர்மம் பண்ணிடுறோம். எங்களுக்கு நாங்கள் எதுவும் சேர்த்து வைக்கிறது இல்லை. நாங்கள் 2 பேர் தான். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், இருக்குதுமா, பின்னாடி அவ தானே எடுத்துக்க போறா எல்லாமே, இல்லைங்களா? சரி, தர்மத்தை சேர்த்து வைக்கலாமே, ஏன் பணத்தை சேர்த்து வச்சு அவங்களுக்கு எடுக்கணும், சோம்பேறியா ஏன் ஆக்கணும், இல்லையா? அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறாங்க. ஆமா, சூப்பர் சூப்பர். ஏன்னா இன்னைக்கு அந்த விசிட்டர்ஸ் எல்லாமே உங்க கூட போட்டோஸ் எடுத்துட்டு உங்களை வாழ்த்திட்டு போனாங்க. அந்த ஒரு நல்ல இது வந்து நம்ம காசு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. ஆமா ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் பிறந்த நாள் கூட இங்க தான் கொண்டாடுறாங்க. ஓகே ஓகே. சிரஞ்சீவி அவங்க அம்மா பர்த்டே, நாகா ரவா, அப்புறமா KPR மில்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸ், கலெக்டர்லேருந்து பிரசிடென்ட் PA வரைக்கும் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு 1 லேக் கொடுத்துட்டா, ஒரு 5 லேக்ஸ் கொடுத்துட்டா இங்கே வர வச்சிட முடியாது. ஸோ அதை நம்ம கண்டினியூவாக பழக்கப்படுத்தி டெய்லியும் அது கூட ஏன்னா நீங்கள் அது கூட இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ கூட அந்த பேர்ட்ஸை பார்க்குறீங்க, இங்கே வந்தால் எப்படி இருக்கணும், அந்த பேர்ட்ஸ் கூட கிட்டத்தட்ட நீங்கள் பேசுகிறீங்க, எமோஷ்னலாக இருக்கீங்க. அந்த அளவுக்கு பழகிறதுனால அது இங்கே வருது. ஆமாம் ஆமாம் சார். அன்புக்கு இவ்வளோ அடிமை இருக்கு பார்த்தீங்களா? அன்பு தான்மா, அன்பு மட்டும் காட்டினா போதுமா. அவர் வந்து இதுக்காக எங்கேயும் போகாம எங்களுக்காக இருக்காரு. நாங்க ஒரு அடிமை இவங்களுக்கு. ஓகே, நாங்க எங்கும் போறது இல்ல. ஓகே, நாங்க போனா இவங்க எங்களை தேடுவாங்க. ஒரு நாய் வளர்த்தாவே நம்ம அடிமை ஆயிரும். பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போகணுமா, எதிர் வீட்டுல கொடுத்துட்டு போகணுமா, இத்தனை ஜீவராசிகள் நம்மளை தேடுவாங்க. அதனால நாங்க இவங்களுக்கு அடிமையா வாழுறோம். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் அடுத்த கட்ட ட்ரீமாக உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் இந்த பேர்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா, அச்சீவ் பண்ணணும்? இல்லை சார், நாங்கள் இந்த இனங்களை காப்பாற்றணும்னா மரங்களை வைங்கன்னு பண்ணுறோம். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறோம். அந்த மாதிரி வர குழந்தைங்களை நம்ம அந்த மாதிரி ஆக்கக்கூடாது. பல துன்பங்களுக்கு இது ஆளாகும்.
இதை விட நீங்க சம்மருக்கு தண்ணி வைங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ அந்த மாதிரி சொல்ல வரீங்க? ஆமாம், சம்மருக்கு தண்ணி வைங்க, நிறைய மரங்களை நடுங்க. இனங்கள் அங்கேயே வாழும், இங்கேயே அங்கே சாப்பாடுவாங்க. கொஞ்சம் சாப்பாடு வைக்கலாம், இந்த அளவுலாம் வச்சா இது முடியாது. நாங்கள் ஒரு ஏதோ இறைவன் மனசில் இருக்கிறாருன்றதுனால நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொண்டு பண்ணிட்டோம், தர்மம் பண்ணிட்டோம். அதில் எதுக்கோ நம்ம கொடுக்குறோம், இவங்களுக்கு நான் எங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்கிறோம். ஓகேங்க சார். நம்ம சேனலுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு அழகாக இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.